மிகப்பெரிய உண்மை. தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கள் என்றார்கள். அதனால் பிரபாகரன் மகன் அந்த சனியனை ஒழிப்பதை இலக்கென்று முடிவெடுத்து தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றார்கள். தமிழ் முட்டாள்களின் பாசை என்றார்கள். சொன்னவனை தமிழர் தலைவர் என்றார்கள். இப்படி ஒரு இன உணர்வும் மான உணர்வும் கெட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா என்பதை நீ உனக்கு நீயே கேட்டுப்பார். நான் காட்டுமிராண்டி சிங்ககம் சாவகம் புட்ககம் மாறிய தீவு பலவனும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவராய் நாடுங்கிறான் பாரதி, நம்முடைய பாட்டன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போலியினுதானது எங்கும் காணம்ங்கிறான். இவங்க மாதிரி தற்குறிப்பயல்ல, பல மொழிகளை கற்ற பேர் அறிஞன் பாரதி. அவன் சொல்றான், நம்ம தான் வந்து தமிழர்கள். நான் பேசுறையா தமிழன், தமிழ் மகன் நான் பேசுறேன். எங்க அப்பன் பேசுறான் மணியரசன், தமிழன் தமிழ் தந்தை பேசுறான். எங்க ஐயா பேசுறாரு, வெங்கட்ராம் பேசுறாரு. நாங்க தமிழங்க பேசுறோம். விடியா அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞன் அலெக்ஸ் குலியர் சொல்றான், உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ்ங்கிற. நான் சொன்ன நீ நம்பல, தட்டி பாடுற வலையொலியில மாணவனுக்கு வெள்ளை பலகையில் எழுதுறான்டா, இன்னும் இருக்கான் உயிரோட. தமிழ் உலகில் எம் மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒன்று உண்டென்றால் உலகிலேயே தமிழ் மட்டும்தான். உலகிலேயே நன்கு கட்டமைக்கப்பட்ட சீரசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ்தான். தமிழ்தான் மூத்த மொழி. The own language, literature, own literature. சமஸ்கிருதத்திற்கு முன்பு இருக்கு ஓசோட எடுத்து உன தட்டிப்பாரு, என்கிட்ட இருக்கு, உனக்கு அனுப்புறேன். பொதுவில் தான் போட்டிருக்கேன், போய் பாரு. The South Indian நம்மளதான் சொல்றாரு, தமிழர்கள் இந்தியன் அவன் தான்டா ஒரிஜினல் இந்தியன் சொல்றான், அவன் தான் இந்தியன். இதே கருத்தை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார். இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான். அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய மொழி கூற்று இது. இதை ஏற்றுக்க எதிர்த்துக்க அது பிரச்சனை கிடையாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்த மக்கள் நாங்கள்.